ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஆலு தந்தூரி எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த கொரோனா டைமில் இதையும் ட்ரை பண்ணிவிடுவோம் வாங்க. சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 5 to 6 சின்ன சைஸில் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் இறங்கட்டும். இப்போ நான் ஒரு பெரிய குடமிளகாய் எடுத்திருக்கேன். இப்படி குட்டி குட்டியாக இப்படி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆனியன், ஒரு பெரிய வெங்காயம், அதையும் இப்படி பெட்டல்ஸ்லாம் பிரித்து பிரித்து தனித்தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி, நம்ம பாயில் பண்ண உருளைக்கிழங்கு இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக பீஸ் போட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கடல மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் methi லீவ்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 கப் அளவு திக்கான தயிர் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு இது கூட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. அதான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், methi லீவ்ஸ், மஞ்சத்தூள், சீரகத்தூள், உப்பு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் 1/2 கப், எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கடல மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருண்டை படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் வெங்காயம், தக்காளி, குடமிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சார்கோல் வச்சு அதில் கொஞ்சம் போல் நெய் விட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் ஸ்மோக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு ½ an hour நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ ½ an hour ஆகிடுச்சு. இப்போ ஒரு கிரில் ஸ்டிக்கில் ஒரு பொட்டேட்டோ ஒன்று ஒன்றா இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்து கையில் குத்திக்காதீங்க. நான் ஒன்று உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணியாச்சு. இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் விட்டுக்கலாம். எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. இந்த லாக்டவுனில் நிறைய பேர் ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபுட்டெலாம் நிறையாவே மிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ஈஸியாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் தான். ஸோ அதனால் தாராளமாக சாப்பிட்லாம். சிலர் நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்மளோடது ரெடி ஆகிடுச்சு. எல்லா பக்கமும் பாருங்கள் எப்படி நல்லா ப்ரௌனாக ரெடி ஆகி வந்திருக்குன்ட்டு. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தூரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய். நெக்ஸ்ட் ரெசிபியில் மீண்டும் சந்திப்போம்.